ஹாய் ஹலோ வெல்கம் டு மை பேஷன் டூடில்ஸ். ஃபுடீஸ் ஃப்ரைடேக்காக ஒரு சிம்பிள் லைக் ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி நீங்கள் குக்கரில் கூட இதை செஞ்சுக்கலாம். நான் வந்து வீடியோக்காக வேண்டி இந்த இதில் கடாயில் செஞ்சுருக்கேன். குக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டதை நான் சொல்லிடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நான் நறுக்க மாட்டேன். சின்ன மஷ்ரூமாக இருந்தால் 2 பீஸ் போட்டுக்கலாம். பெரிய மஷ்ரூமாக இருந்ததுன்னா 4 கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளி கொஞ்சம் ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணும்போது ஒரு ஆஃபில் காம்பு வர மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காம்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் 2 பக்கமுமே காம்பை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க இந்த ரெசிபி அப்படின்னா தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண தேவை கிடையாது. நான் கடாயில் செய்கிறதுனால ஓரளவுக்கு தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மிளகாத்தூள் சேர்க்குறீங்களோ அதை விட டபுள் பங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துருங்க. இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூம் வந்து ரொம்பவே தண்ணி விட்டு வரும். இந்த ப்ராசஸ் நீங்கள் இதோட கூட ஸ்டாப் பண்ணி தொக்கு மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். இந்த மசாலாலாம் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து வதக்க தேவை கிடையாது. ஒன்றா எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும். ஒருவேளை இதே ரெசிபி கொஞ்சம் கிரேவியாக சப்பாத்திக்கு இல்லை சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி நீங்கள் மிக்சியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மிக்சியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு இல்லை பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக அரைக்கணும், பால் மாதிரி. இது தண்ணி சேர்க்காமலே எந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இதோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.